அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தூஃபத்துல் எறிதல் அடுத்த பைத்து. வஸ்ஸானி இரண்டாவதாகிறது. மா ஒன்றாயிருக்கும். லார ஒப்பாகிவிட்டது அந்த ஒன்றாயிருக்கும். நஹு உதாரணமாக அத்ரி அத்ரி என்பதைப் போல. வசாலிசு மூன்றாவதாகிறது. வசாலிசுல் அஃபாலி ஃபால்களில் மூன்றாவதாகிறது. ஃபாலுல் அம்ரி அம்ருடைய ஃபாலுலாக இருக்கும். அப்போ லாரா ஒப்பாகிவிட்டது அப்படின்னா கீழே சொல்கிறாங்க. அது என்ன? அப்போ வசானி ரெண்டாவதாகிறது. மா லாரா முலாரி ஆகிவிட்டது அந்த ஒன்றாக இருக்கும். அப்போ ரெண்டாவதாகி முலாரி. ஆனால் அசலில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஒப்பாகிவிட்டதுன்ட்டு. வசானி ரெண்டாவது வசானி இந்த வார்த்தைக்கு விளக்கம். அதாவது ஃபேருல்லதி சில ஃபகல்கள் எவுசுனு அழகாகுமே ஃபீஹி அதிலே லம் அழகாகுமே அந்த ஃபரலாக இருக்கும். அப்போ அழகாகும்னா என்ன? அது ஏற்றுக்குமே அப்படின்னு அர்த்தம். அந்த எந்த ஃபேல் வந்து லம்மு ஏற்றுக்குதோ அந்த ஃபேல் வந்து ரெண்டாவது வகை. அப்போ எந்த ஃபேல் லம்மை ஏற்றுக்கும்? முலாரியான ஃபேலை லம்மை ஏற்றுக்கும். அப்போ அது வந்து ரெண்டாவது வகை. லாராவுக்கு வழக்கம் சொல்கிறாங்க. அதாவது சாபக ஒப்பாகிவிட்டது. இஸ்மல் முத்தமக்கினான இஸ்முக்கு ஒப்பாகிவிட்டது அந்த ஒன்றாக இருக்கும். ஏனி நான் நாடுகின்றேன் முலாரியை நாடுகின்றேன். அப்போ ரெண்டாவது வகை வந்து முலாரி. முத்தமக்கினான இஸ்மு என்ன பண்ணும்? அதை வந்து யாராப் ஏற்றுக்கும். அதே போல் முலாரியான ஃபேல் வந்து யாராப் ஏற்றுக்கும். அதனால் அப்படி சொல்கிறாங்க. உதாரணமாக அத்ரி என்பதைப் போல். தக்கூலு ஃபீஹி அதிலே நீ சொல்லுவாய் லம் அதிரி என்று நீ சொல்லுவாய். அதிரி லம்மு வந்திருக்கனால அதிரிக்கு வந்து ஜஜம் வரும். இல்லத்துடைய எழுத்து கடைசியில் அந்த எழுத்து எழுத்து போக்கப்பட்டிருக்குது. உதாரணமாக லம் எளிது வலம் யுலது வலம் யகுல்லஹு குஃபுவனாகுது என்பதைப் போல். அப்போ எளிது வந்து லம்மை ஏற்றுக்குது அதனால் முலாரியான ஃபேலு. யூலது வந்து லம்மை ஏற்றுக்குது முலாரியான ஃபேலு. அடுத்து வசாலிசுல் அஃபாலி ஃபாலில் மூன்றாவது ஆகிறது. அதாவது ஃபாலுல்லதி சில ஃபால்கள் அல்லது எதில் அறிவிக்குமே அல்ல அம்ரின் மீது அறிவிக்குமே அந்த ஃபாலாக இருக்கும். எகுசுனு மேலும் அழகாகுமே ஃபீஹி அதிலே அதாவது சேருமே அதிலே நூனு தைக்கு நூனு சேருமே அந்த ஃபாலாக இருக்கும். யுசம்மா சொல்லப்படும் ஃபேல் அம்ரு என்று சொல்லப்படும். இஃப்தஹ் இலிரிப் என்பதைப் போல. இலிரிப் என்பதைப் போல. அதாவது ஃபாலுல்லதி சில ஃபால்கள் எதில் அறிவிக்குமே அம்ரின் மீது அறிவிக்குமே மேலும் எகுசுனு சேர்ந்து கொள்ளுமே ஃபீஹி அதிலே நூனு தைக்கு நூனு அது சேர்ந்து கொள்ளுமே அந்த ஃபேல்கள் ஆகிறது. சம்மா அது சொல்லப்படும் ஃபேல் அம்ருடைய ஃபேல் என்று சொல்லப்படும். இஃப்தஹ் இலிரிப் என்பதைப் போல. அடுத்து நக்கிரா மாரிஃபா. நக்கிரானா என்ன? மாரிஃபானா என்ன அப்படின்னா நக்கிரா அப்படின்னா இப்போ ஒரு அலிஃப்லாம் இல்லாத ஒரு இஸ்மு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பொதுவாக ஒரு இனத்தின் மீது அறிவிக்கும். அது வந்து நக்கிரா. மாரிஃபானா அலிஃப்லாம் இருக்கிற ஒரு இஸ்மு. சிவாகுமா அந்த ரெண்டும் அல்லாததாக இருக்கும். ஹர்ஃப் என்பது ஹர்ஃபாகிறது அந்த ரெண்டும் அல்லாததாக இருக்கும். மேலே சொன்ன அந்த இஸ்மும் ஃபேலும் அல்லாதது தான் வந்து ஹர்ஃபு. அம்மா அறிந்துகொள் நக்கிரா என்பது ஃபஹு அதுவாகிறது. அல்லது எத்தகையதென்றால் எக்குபலு ஏற்றுக்கொள்ளும் அல் முஅஸ்ஸிரா பிரதிபலிப்பை கொடுக்கக்கூடிய அல்லை அது ஏற்றுக்கொள்ளும். ஒரு இஸ்முல பிரதிபலிப்பை கொடுக்கக்கூடிய முஅஸ்ஸிரான பிரதிபலிப்பை கொடுக்கக்கூடிய அல்லை ஏற்றுக்கொள்ளும். ஒரு இஸ்மு இருக்குது. இப்போ ரஜுலுன்னு இருக்குது. ரஜுலு அப்படின்ட்டுருக்கு. இப்போ ரஜுலுன்னு இருக்குது. இப்போ அலிஃப்லாம் இதில் சேர்க்குற. இப்போ ரஜுலுன் இருக்குது. ரஜுலுன் இதில் அலிஃப்லாம் நுழைஞ்ச அர்ரஜுலுன் இந்த மனிதன் அப்படின்னு அர்த்தம் மாறிடும். அதே சமயம் இப்போ வந்து அப்பாஸ்ன்னு இருக்குன்னு வச்சுங்க. கீழே கொடுத்துருக்காங்க அப்பாஸ்ன்னு இருக்கு. அப்போ இதில் அலிஃப்லாம் நுழையிறதுனால அதில் மாற்றம் உண்டாகுமானால் அதில் ஒரு பிரதிபலிப்பும் இல்லை. அதுதான் பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அப்பாஸுங்கிறது வந்து ஏற்கனவே மாரிஃபாவாக இருக்குது. இப்போ அல்லு நுழையிறதுனால திரும்ப அது மாரிஃபா மாறுமானால் மாறாது. அதனால் அப்படி சொல்கிறாங்க. சிவாகுமா அர்ஃபுன்னு வார்த்தை பிடிச்சமில்லை. ஏனி நாடுகின்றேன் அர்ஃபை நாடுகின்றேன். யூரஃபு அறியப்படும் பி அல்லா யுக்குபல ஷையன் எதையும் ஏற்றுக்கொள்ளாதது கொண்டு மின் அலாமாத்தில் இஸ்முகுல் அடையாளங்களிலிருந்தும் ஃபேலுடைய அடையாளங்களிலிருந்தும் எதையும் ஏற்றுக்கொள்ளாதது கொண்டு யூரஃபு அது அறியப்படும் அர்ஃப் என்று அறியப்படும். ஏனி நாடுகின்றேன்
அல் அர்ஃபு அர்ஃபாகிறது யூரஃபு அறியப்படும் பி அல்லா எக்பல ஷையன் எதையும் ஏற்றுக்கொள்ளாதது கொண்டு மின் அலாமத்தில் இஸ்மி வல் ஃபாலி இஸ்முடைய அடையாளங்களிலிருந்தும் ஃபாலுடைய அடையாளங்களிலிருந்தும் எதையும் ஏற்றுக்கொள்ளாதது கொண்டு அறியப்படும். நகுதன்மா ஹல் வல் பல் ஹல் என்பதை போல பல் என்பதை போல அது இஸ்முடைய அடையாளம் ஏற்றுக்காது, ஃபாலுடைய அடையாளத்தை இது ஏற்றுக்காது. அப்போ இஸ்முடைய அடையாளம் தன்வினை இதை ஏற்றுக்குமானா ஏற்றுக்காது, ஜர்ரை ஏற்றுக்குமானா ஏற்றுக்காது. அதே போல் ஃபாலுடைய அடையாளமான சக்கிலாவுடைய நூனை ஏற்றுக்குமானா இது ஏற்றுக்காது, தேவை ஏற்றுக்குமானா ஏற்றுக்காது. அப்போ ஃபாலுடைய அடையாளத்தை தவிர்த்து இஸ்முடைய அடையாளத்தை தவிர்த்து மீதி இருக்கிறதெல்லாம் ஹர்ஃபு ஃபைன்னகுமா அந்த ரெண்டுமாயிருது லா யுக்குபிலானி ஏற்றுக்கொள்ளாது, இந்த ஹல்லும் பல்லும் ஏற்றுக்கொள்ளாது, ஷையன் எதையும் மின் அலாமத்தில் இஸ்மி அல் ஃபாலி இஸ்மு மற்றும் ஃபாலுடைய அடையாளங்களிலிருந்து எதையும் அது ஏற்றுக்காது. அலாமத்தின் அடையாளம் ஃபைன்தஃபி எனவே அது நீங்கிக் கொள்கிறது. ஐயக்கூனா அந்த ரெண்டும் ஆகுவதை விட்டும் இஸ்மைனி ஃபாலன் இஸ்மாக மற்றும் ஃபாலா ஆகுவதை விட்டும் அது நீங்கிக் கொள்கின்றது. இன்தஃபானா நீங்கிக் கொள்கிறன்னு அர்த்தம். ஃபத் அது சொந்தமாகிறது. ஐயக்கூனா அது ரெண்டும் ஆகுவது ஹர்ஃபைனி அர்ஃபாக ஆகுவதற்கு அது சொந்தமாகின்றது. இது ஏனெனில் லைசலனா நம்மிடம் இல்லை, இல்லா சலாசு தன்வாய் 3 வகையை தவிர இல்லை. அப்போ மொத்தம் கலாம் 3 தான். 1 இஸ்மு 1 ஃபேலு 3 அர்ஃபு. அப்போ 2 வகையை கழிச்சா மீதி ஒன்று தானே, அதனால தான் அப்படி சொல்கிறாரு. அப்போ ரெண்டு இனம் இல்லை அப்படின்னா மீதி தான் சொல்ல முடியும், மீதி இருக்க அர்ஃபு மட்டும்தான், அதனால் அப்படி சொல்கிறாரு. இது ஏனெனில் லைசலா நம்மிடம் இல்லை, இல்லை சலாசு தன்வாய் 3 வகையை தவிர வேறு எதுவும் நம்மிடம் இல்லை. சும்மா பிறகு இஸ்மாயிரது அர்பான இஸ்மு 2 வகைப்படும். 1 நக்கிரா வஹுவல் அசல் அதுதான் அசல், மாரிஃபா 2வது மாரிஃபா, வஹுவல் ஃபரகு அது கிளை, நக்கீரா தான் அந்த அசல், மாரிஃபாங்கிறது கிளை. அம்மன் நக்கீரா அருந்துகோள் நக்கீராவாகிறது, ஹூ அதுவாகிறது, ஒன்றாக இருக்கும். பரவி கிடைக்கிறது ஜின்சின் இனங்களிலே, ஜின்சின் மௌஜூதின் இருக்கக்கூடிய இனங்களிலே பரவி கிடைக்கின்றது, அந்த ஒன்றாக இருக்கும். ரஜுலின் என்பதை போல. அல்லது முகத்தரின் தகுதீர் செய்யப்பட்ட இனங்களிலே பரவி கிடக்கின்றது, அந்த ஒன்றாக இருக்கும். சம்ஸ் என்பதை போல. நக்கிரா அப்படின்னா இப்போ அப்போ ரஜுலுங்கிறது இனம், அதில் அந்த இனத்தில் கட்டுப்பட்டவங்க எல்லாமே நக்கிரா தான். அது சூரியன், அப்போ சூரியனுங்கிறது ஒரு இனம் தான், ஆனால் ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறதுனால குழப்பம் வரும். அதனால தான் முகத்தர் அது வியாக்கியானம் செய்யப்பட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னக நிச்சயமாக அதுவாகிறது மௌலுவத்தின் வைக்கப்பட்டதாக இருக்கும். அதாவது சூரியன் என்பது மௌலுவத்தின் வைக்கப்பட்டதாக இருக்கும். லிமா ஒன்றுக்கு காண ஆகிவிட்டது கவுக்குப நகாரியன் பகல் நேர நட்சத்திரமாக ஆகிவிட்டது, அந்த ஒன்றுக்கு வைக்கப்பட்ட ஒரு பெயராக இருக்கும். என்சஹு நீங்கிவிடும், லுஹூருஹு அது வெளியாகுவது, என்சுகுனா அப்போ தடுத்துவிடும் வச்சுக்கோ, தடுத்துவிடும். லுஹூருஹு அதனுடைய வெளியாகுதல் தடுத்துவிடும். உஜுதல் லைலி இரவு உண்டாகுவதை தடுத்துவிடும். அப்போ சூரியன் வெளியாச்சுன்னா அப்போ இரவு போயிடும், அதான் சொல்கிறாங்க. என்சுகு தடுத்துவிடும், லுஹூருஹு அந்த சூரியனுடைய வெளியாகுதல் அப்படின்னா ஹானில் வரணும். உஜுதலைலி இரவு உண்டாகுவதை தடுத்துவிடும். ஃபஹக்குஹா அதனுடைய உண்மையாகிறது. அன் தஸ்துக இல்லாட்டி அதோடைய யதார்த்தமாகிறது. அன் தஸ்துக நீ உண்மைப்படுத்துவதாக இருக்கும். அல்ல முத்தாத்தின் பலதரப்பட்டதின் மீது உண்மைப்படுத்துவதாக இருக்கும். பலதரப்பட்டதின் மீது மொழிவதாக இருக்கும்னு வச்சுக்கோ. அந்த தஸ்துக நீ சொல்லுவதாக இருக்கும். அல்ல முத்தாத்தின் பலதரப்பட்டதின் மீது சொல்லுவதாக இருக்கும். அப்போ சூரியனுங்கிறது ஒரு இனம் அப்படின்னு நீ சொன்னோம்னா பல சூரியன் இருக்கணும், ஆனால் இங்கே பல சூரியன் இல்லை. கமா ஒன்றை போல அன்ன ரஜுல நிச்சயம் மனிதனாகிறவன் மயிலும் வைக்கப்பட்டதாக இருக்கும். இல்லைமா ஒன்றின் காரணத்தினால் காண ஆகிவிட்டானே ஹயவானன் ஹயவானாக, இப்போ அது ஒரு விலங்கினம். நாத்திகன் பேசக்கூடியவனாக, தாக்கிரன் ஆண்பாலாக, பாலிகன் பருவமடைந்தவனாக, அந்த ஒன்றுக்கு வைக்கப்பட்டது தான் இது என்னது ரஜுலுங்கிற வார்த்தை. ஆனால் அது போல் ஒன்று என்ன அப்படி இல்லை அப்படின்னா சூரியனில் இல்லை. இப்போ குள்ளமா உஜித பெற்றுக்கொள்வதெல்லாம் மீன் ஹாதல் ஜின்சி இப்போ பெற்றுக்கொள்ளப்பட்டால், இந்த இனத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளப்பட்டால், வாஹிதன் ஒன்றை பெற்றுக்கொள்ளப்பட்டால், இந்த இனத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளப்பட்டால், குல்லமா உஜித மின் ஹாதல் ஜின்சி இந்த இனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டால், வாஹிதன் ஒன்றை பெற்றுக்கொள்ளப்பட்டால், ஃபஹாதல் இஸ்மு இந்த இஸ்மு அதாவது இந்த ரஜுலுங்கிற இஸ்மு சாதிக்கும் உண்மையாகும், உண்மைப்படுத்தும், அலைகி அதன் மீது உண்மைப்படுத்தும்.
அப்போ இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறான். எப்படி எந்த தன்மையை கொண்டு? இந்த விலங்கினமாக, பேசக்கூடியவனாக, ஆணாக, இது பருவமடைந்தவனாக ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான் அப்படின்னா, அப்போ கூட நீ அவனுக்கு என்ன அந்த பேரை சொல்லலாம். எந்த பேரை? ரஜுலுன் அப்படிங்கிற மனிதரை பேரை சொல்லலாம். அதே போல் சூரியன் ஒன்றாக இருந்தாலும் அதை ஒரு இனம்னு சொல்லலாம். அதனால் அது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இன்னமா தகத்தலிஃபு மாறுவதெல்லாம் தாலிக்க அது அதில் கருத்து வேறுபாடு உண்டு. அதில் கருத்து வேறுபாடு உண்டாகுவதெல்லாம் மின் ஜிகத்தி அதமி இஃப்ராதில் லஹா அதற்கு ஒருமை இழந்திருப்பதின் காரணத்தினால் அதற்கு ஒருமை அதற்கு அப்போ அஃப்ராதுக்கு உறுப்புகள்னு அர்த்தம் வச்சுங்க. அதனுடைய அஃப்ராதுகளை அதனுடைய தனித்தனி பீஸுன்னு வச்சுக்கோங்கன்னா அதனுடைய அஃப்ராதுகளை இழந்திருப்பதின் புறத்தில் இருந்து தான் இந்த கருத்து வேறுபாடு உண்டாகிறது. மேலும் உஜூதி அஃப்ராதின் லஹு அந்த ரஜுனன் என்பதற்கு உறுப்புகள் உண்டாகியிருப்பதால் ஃபிஹாரிஜி வெளிப்படையில் அந்த ரஜுனன் என்பதற்கு உறுப்புகள் உண்டாகியிருப்பதனாலும் அந்த சூரியனுக்கு உறுப்புகள் இல்லாமல் இருப்பதனால்தான் இந்த கருத்து வேறுபாடு உண்டாகின்றது. அதாவது இது ஒரு இனம் சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற கருத்து வேறுபாடு உண்டாகின்றது. வல உஜிதத் பெற்றுக்கொள்ளப்பட்டால் லக்கான அது ஆகிவிடும். லக்கான லஃப்லு அந்த லஃப்லு ஆகிவிடும். சாதிக்கன் லஹா அதை உண்மைப்படுத்தக்கூடியதாக ஆகிவிடும். ஒருவேளை பல சூரியன்கள் இருந்தால் அப்போ சம்சு அவர் இனம் சொல்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இன்னஹு விஷயமாகிறது இல்லாட்டி அந்த சூரியன் ஆகிறது லம் யூல வைக்கப்படவில்லை. அலா யக்கூன ஹாசன் ஆகுவதின் மீது ஹாசன் குறிப்பிட்ட ஒன்றாக ஆகுவதன் மீது ஜெய்தின் என்பதை போல அமரின் என்பதை போல குறிப்பிட்ட ஒன்றாக ஆகுவதன் மீது அது வைக்கப்படவில்லை. இன்னமா ஒளிய வைக்கப்பட்டதெல்லாம் மௌலிகுல் அஜ்னாசி ஜின்ஸுடைய இனத்துடைய வைப்பின் மீது தான். அப்போ சூரியன் ஒரு இனம் அப்படின்னா அதுலேருந்து பிரியணும். எப்படி மனிதன்னு சொன்னோம்னா அதில் நிறைய மனிதர்கள் இப்போ அமரு ஜெய்து உமரு ஹாலித்து இப்படி பிரிகிற மாதிரி சூரியன் ஒரு இனம் சொன்னோம்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் சூரியன் பேர் வச்சுருக்கிறது அது ஒரு இனத்துக்கு பேரை தான் வச்சுருக்கிறாங்க. இதிலேருந்து இது வரலாம் வார்த்தைகள் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். நக்கீராவுக்கு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. நக்கீரா அப்படின்னா ஒரு இனத்தின் பெயர். ரஜினுங்கிறது நக்கீரா, சம்சுங்கிறது நக்கீரா, ஃபரஸுங்கிறது ஒரு நக்கீரா. அதில் உள்ள உறுப்புகள் இல்லாமல் தலைமை அந்த இனம் நக்கீரா அப்படின்னா ஒரு இனம். அவ்வளோதான். ஃபஹு அதுவாக இருது அல்லது எத்தகையதென்றால் எக்குபல் ஏற்றுக்கொள்ளும் அல் மசிரா இந்த பைத்தில் படித்தோம்ல அந்த வார்த்தை வழக்கம் சொல்கிறாங்க. அதாவது மசிரத்தின் பிரதிபலிப்பை உண்டாக்கும் லி தரீஃபி மரிஃபாக்குரிய பிரதிபலிப்பை அது உண்டாக்கும். உதாரணமாக ரஜுலு அல் ஃபரசு என்பதை போல. அப்போ ரஜுலு அப்படிங்கிறது நக்கீராவாக இருக்குது. அலிஃப்லாம் உண்டான பின்னாடி மரிஃபா மாறிடுச்சு. அதே போல் ஃபரஸுங்கிறது குதிரை இனத்துக்கு பேர் ஃபரஸ் தான். இப்போ அலிஃப்லாம் நுழைஞ்சப்பட்டு தனிப்பட்ட ஒரு குதிரையாக ஒரு குறிப்பிட்ட பேர் குதிரையாக மாறிடுச்சு. அதே போல் ரஜுலுங்கிறது அலிஃப்லாம் இல்லாதப்ப மனித இனத்துக்கு பேர் ரஜுலு தான். ஆனால் அலிஃப்லாம் நுழைஞ்ச பின்னாடி ஒரு தனிப்பட்ட மனுஷன் யாரோ ஒரு ஆளை பார்த்து சொல்கிற பேராக மாறிடுச்சு. இப்படி அலிஃப்லாம் நுழைஞ்சதுனால ஏதாச்சும் ஒரு பிரதிபலிப்பு இருக்கணும். இருந்தால் தான் அது என்ன சொல்கிறது மரிஃபா. அந்த அலிஃப்லாம் முஅஸ்ஸிரத்தான அலிஃப்லாம் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடிய அலிஃப்லாம் அப்படின்னு அர்த்தம். கவுலுஹு அவருடைய முஅஸ்ஸிரா என்ற அவருடைய சொல்லு அதாவது பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா இப்போ ஒரு கல்லை எடுத்து தண்ணியில் போடுறான். தண்ணி என்ன பண்ணும்? கலங்கும். அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்கிறது, பிரதிபலிப்பை உண்டாக்கின்றது. ஒரு டார்ச் லைட் எடுத்து கண்ணாடி மேலே அடித்தோம்னா அது ஒரு ரியாக்ஷனை உண்டு பண்ணும். அப்போ கண்ணாடி பிரதிபலிப்பை ஏற்படுத்துகின்றது. அதே கள்ளத்தூக்கி கல் மேலே போட்டோம்னா அது ஒன்றுமே இருக்காது, அது சும்மா பொத்துன்னு போய் விழுவோம். அது பிரதிபலிப்பை ஏற்படுத்தாதது. அப்போ அதே போல் ஒரு இஸ்மில் அலிஃப்லாமை நுழைச்சோம்னா அதுக்கு அர்த்தம் மாறணும். அது அலிஃப்லாமை அந்த இஸ்மு ஏற்றுக்கணும். அர்த்தம் மாறல ஏற்றுக்கல அப்படின்னா அப்போ அது மசிரா அப்படின்னு சொல்ல மாட்டான். சரி, ஓகே. இங்கே பாடத்துக்கிறோம். கவுலுக்கு மசிரா என்றவுடைய சொல்லாகிறது. சொல்லை வச்சு என்ன சொல்ல வர்றாருன்னா இகுத்தரஜ விலக்கி தருகின்றார். ஆனால் அலமை விலக்கி தருகின்றார்.
அல்லது எந்த அலம் என்றால் எதுகுல அழகிய அதன் மீது நுழையுமே அலிஃப்லாம் நுழையுமே அந்த அலமை விலக்கி தள்ளுகின்றார். எதுக்கு? லி லமுஹிஸ் சிஃபத்தி சிஃபத்தை உணர்த்துவதற்கு. ஹசுன அப்பாஸ் என்பதை போல ஹசுன என்பதை போல சிஃபத்தை உணர்த்துவதற்காக. அப்போ ஏன் அப்படின்னா ஹசன் அப்பாஸ்லாம் ஏற்கனவே மரிஃபாவாக தான் இருக்குது. அப்போ அலிஃப்லாம் நுழைஞ்சதுனால அதில் எந்த வித ரியாக்ஷன் அது உண்டு பண்ணாது. அதை உணர்த்துறதுக்கு தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. மஸ்திரத்துன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணுறாரு. நம்ம சின்ன கிளாஸில் என்ன படிச்சிருப்போம்? நக்கீரான் என்ன அலிஃப்லாம் இல்லாத இஸ்மு, மரிஃபான் என்ன அலிஃப்லாம் இருக்கிற இஸ்மு அப்படின்னு படிச்சிருப்போம். அடுத்தது